நீங்க இன்னைக்கு பார்க்குற இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட படம். அதாவது இது நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, 1980கள்ல. அப்போ இந்த மாரி சப்ஜெக்ட் ரொம்ப கான்ட்ரோவர்சி. அந்த கதைய தான் 2009ல டேனியல் அண்ட் ஆனா அப்படின்னு ஸ்பானிஷ் மொழியில இந்த படத்த எடுத்திருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த அக்கா, தம்பி வாழ்க்கையில திடீர்னு அவங்களுக்குள்ள தவிர்க்க முடியாம ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி திசை மாறி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படம் அக்கா தம்பிக்கு நடுவுல நடக்கிற தப்பான உறவ சொல்லக்கூடிய படம். இந்த தீம் பிடிக்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். உண்மையில நடந்த அந்த உண்மை கதை என்ன, அதை எப்படி படமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஓப்பனிங்லேயே ஆனாவையும் டேனியும் காமிக்கிறாங்க. ஆனா தான் அக்கா, டேனி தான் தம்பி. டேனி இன்னும் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டா. ரெண்டு பேரும் ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அக்காவும் தம்பி மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. டேனிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேரு மரியா. அடிக்கடி மரியாவும் டேனியும் சண்டை போட்டுக்குவாங்க. ஏனா தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துவா. அதே போல ஏனாக்கு ஒரு காதலன் இருக்கான். அடுத்த மாசம் அவளுக்கும் அவன் காதலனுக்கும் கல்யாணம். அந்த முன்னேற்பாடுகள்ல இவங்க குடும்பம் ரொம்ப பிஸியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஏனாக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும் அப்படின்னு அவளும் டேனியலும் ஒரு கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. அந்த சமயத்துல சிக்னல் ஒழுகுது. காரை ஓட்டிட்டு வந்த டேனி சிக்னலுக்காக வெயிட் பண்றான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடுதிப்புன்னு 3 பேரு கையில கன்னோட வந்தவனுங்க டேனியோட தலையில கன்னை வச்சு பின்னாடி டோரை ஓபன் பண்றான்னு சொல்றானுங்க. பயந்து போன டேனியும் பின்னாடி டோரை ஓபன் பண்ணி விடுறான். வந்தவனுங்க அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறானுங்க. அவன் தலையில வச்ச துப்பாக்கிய இறக்காம நாங்க சொல்ற திசையில வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல பயந்து போன டேனி அவங்க சொல்றபடியெல்லாம் செய்றான். நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு ஆனா கேட்கவும், ஏதா பேசுனீனா உன் தம்பியோட தலையில பொத்தல் போட்டுருவோன்னு சொல்ல அவளும் அமைதியா வர்றா. ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு இடத்துல காரை நிறுத்த சொன்னவனுங்க டேனியும் ஆனாவையும் டெக்குக்குள்ள போட்டு டெக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அவனுங்க காரை ஓட்டுறானுங்க. அந்த கார் ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அக்கம் பக்கம் பெருசா நடமாட்டம் கிடையாது. அங்க வந்து நின்னதுமே காரை நிறுத்தி இறங்கினவங்க டெக்கை ஓப்பன் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணை கட்டி அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ரெண்டு பேரும் படபடப்போட அவங்க சொல்றபடியெல்லாம் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் கண்ணை கட்டியாச்சா? இப்போ அவங்கள கடத்திட்டு வந்தது யாரு அப்படின்னு அக்காக்கும் தம்பிக்கும் தெரியாது. அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் துப்பாக்கி முனையிலே தான் நடக்குது. சுற்றுவேன் சுற்றுவேன்னு சொல்லியே அவங்க மிரட்டலுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிபணிய வைக்கிறாங்க. முதல்ல அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட திங்ஸை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இப்போ வேற ஒரு ரூமுக்கு அவங்கள கூட்டிட்டு வராங்க. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு போடப்பட்டிருக்கு. அந்த பெட்டுக்கு எதிர ட்ரைபாட்ல ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்கு. ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சவங்க அந்த கடத்தல்காரனோட தலைவன் பேரு நார்மன். இப்போ அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான். நாங்கள் உங்களை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பொழுதுபோக்கே இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி அல்லது அக்கா தம்பி அவங்கள கடத்திட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் மேட்டர் பண்ண வச்சு அதை சிடி ஆக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்றுருவேன். இதுதான் என்னோட தொழில். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் சொன்னபடி செய்யலைன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சுட்டு தள்ள கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு நார்மன் மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் அக்காவும் தம்பியும் அவங்க பேசினதை கேட்டு முடியாது அப்படின்னு ஒத்த குரலில் சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் நார்மன் அவளை பக்கத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் இதோ பாரு ஆனா, நாங்கள் சொல்கிறபடி நீ செஞ்சுட்டா உங்கள் ரெண்டு பேர்த்தோட உயிரும் தப்பிச்சிரும். அப்படி இல்லைன்னா உன் தம்பியை உன் கண்ணு முன்னாடி போட்டு தள்ளிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக உன்னை கற்பழிச்சு அதுக்கப்புறம் உன்னை கொள்ளுவோம். உனக்கு எது வசதி அப்படின்னு கேட்டு அவளை மிரட்ட ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப பயந்து போயிடுறா. தம்பியை கொண்டுருவாங்களே அப்படிங்கிற பயந்தவளுக்கு அதிகம். சரி அப்படின்னு சம்மதிக்கிறா. ஏன்னா சம்மதம் சொல்லவும் அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் குதிரை பலத்துக்காக டேனிக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து குடிக்க சொல்றான். டேனியும் அதை வாங்கி குடிக்கிறான். இப்போ அடுத்த கட்டமா அந்த ரெண்டு பேரும் பெட்ல படுத்து உடல் உறவு வைக்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம அக்காவும் தம்பியும் பிறந்த மேனியா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி உடலுறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நேரம் அது போகுதுன்னு வைங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்க ரெண்டு பேர்த்தோட கண்ணை கட்டி காரோட டெக்குக்குள்ள போட்டு சிட்டிக்குள்ள வந்து இறக்கி விட்டுட்டு அவனுக்கு பாட்டு கிளம்பி போயிடுறானுங்க. அக்காவும் தம்பியும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த மோசமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஏன்னா அவங்கள செய்ய வச்ச கேவலமான செயல் அப்படி மூஞ்சிலேயே முழிச்சுக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேர்த்தையும் பண்ணி விட்டானுங்க. நைட்டெல்லாம் அக்காவும் தம்பியும் தூங்காம தவிக்கிறாங்க. எப்படியோ மறுநாள் காலையில டேனி எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுட்டு அவனை அவங்க அப்பா ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றாரு. ஆனா ஏன்னா பாத்தீங்கன்னா நைட்டுல இருந்து ரூம் கதவே
திறக்காம அவள் ரூமுக்குள்ளேயே படுத்திருக்கா. நேற்று நடந்ததே அவள் மனசுக்குள்ளே வந்து வந்து போக அழுதபடியே படுத்திருக்கா. காலையிலையும் சாப்பிடல. சாயந்தரம் டேனி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அப்படியே பித்து பிடிச்சவனாட்டம் அந்த சோஃபாலேயே சாஞ்சு படுத்திருக்கா. அப்போ தான் அவங்க அம்மா வந்து, உங்கள் அக்காவுக்கு என்னதாண்டா ஆச்சு, காலையிலிருந்து ரூமவே திறக்க மாட்டேங்கிறா, நானும் தட்டி பார்த்து சலிச்சு போயிட்டேன், சாப்பிடவே இல்லடா அவ அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்ச நீனா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வெளியே வர்றா. அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறா. அவள் யாரை பார்க்க வந்திருக்கான்னா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்ன இல்லையா, அவன் பேர் சாமு. அந்த சேமை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் உட்கார்றாங்க. வந்ததுலேருந்து ஆனா அவன் கூட பேசவே இல்லை. ரொம்ப மௌனமாக இருக்கா. அழுதழுது மூஞ்சியெல்லாம் வீங்கி கிடக்குது. சாமுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீனா எப்பவும் கலகலப்பாக பேசுகிறவ. அப்போ தான் திடீர்னு ஆனா ஒரு குண்டை தூக்கி போடுறா. நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம் சாம் அப்படிங்கிறா. அதை கேட்டு சாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்னது, கல்யாணத்தை நிறுத்துறதா? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லை. கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஆனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கிற? எங்க என் முகத்தை பாரு, உன் பிரச்சனை என்ன, அதை சொல்லு அப்படின்னு ரொம்ப கேரிங்காக சாம் கேட்குறான். ஆனால் ஏன்னா அவனுக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு வந்தால் அவள் ரூம் உண்டு, அவள் உண்டு. ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை. அப்படியே அக்காவும் தம்பியும் இப்போ மீட் பண்ணிட்டாலும் கூட 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதும் கூட கிடையாது. சதாசர்வ காலமும் ஏனாவை ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க, டேனி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறான் வர்றான்னு தான் பேர். ஸ்கூல்லையும் யாரு கூட பேசுறதில்ல. வழக்கமான அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதில்ல. ரொம்ப அமைதியாக இருக்கிறான். ஸ்கூல் விட்டு அவன் ரூமுக்கு வந்தானா இவனும் போய் ரூமை சாத்தி படுத்துக்கிறான். இப்படி இவங்க வாழ்க்கை தலைகீழாக ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆனா கார் எடுத்துட்டு எங்கேயோ போறா. யாரை பார்க்க போறா அப்படின்னு பார்த்தா ஒரு மனநல மருத்துவரை பார்க்க போறா. அந்த டாக்டர் பேரு ஈவா. அவங்கள போய் பார்த்து நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை சரி பண்றதுக்கு நானாச்சு அப்படின்னு அவளை ப்ராமிஸ் பண்ணி அனுப்புறாங்க. அன்னைக்கு அவளை பார்க்கறதுக்கு சாம் வீட்டுக்கு வர்றான். இவ பாட்டுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. சாமுக்கு என்ன ஏதுன்னு காரணமே புரியல. திரும்பவும் வீட்டுக்கு வந்து எதனால கல்யாணம் வேண்டான்னு சொல்ற அப்படின்னு ஆனாவை கெஞ்சி பார்க்கறா. ஆனா ஆனா இப்பவும் பதில் சொல்லாம கல்யாணத்தை நிறுத்திடு, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி, இவ தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு ஆனாவோட அப்பா கிட்ட போய் என்னாச்சு மாமாங்கிறான். அவரும் எனக்கும் ஒன்றும் தெரியலப்பா, அவ சதாசர்வ காலமும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா, எங்க கூடவும் சரியா பேச மாட்டேங்கிறா, ஒன்றும் புரியலப்பா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், சரியாயிடுவா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு மாப்பிள்ளைய சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாரு. மறுநாள் ஆனாவோட அப்பாவுக்கு பிறந்த நாள். அதனால அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சபடி அன்னைக்கு அவுட்டிங் போறதுக்காக குடும்பமாக கிளம்புறாங்க. இப்போ ஒரே காரில் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க, அக்காவும் தம்பியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பக்கமாக பார்த்துட்டு வர்றான், அவள் ஒரு பக்கமாக பார்த்துட்டு வர்றான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதையே அவாய்ட் பண்ணுறாங்க. பேசிக்கிறது இல்லை, ஒரு கேள்வி கேட்டுக்கிறது இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, எதுவும் இல்லை. பார்ட்டி பண்ண வந்த இடத்துல அம்மாவும் அப்பாவும் ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்க, அங்கே வந்தும் ஏன்னா ரூமுக்குள்ளே போய் தனியாக கதவை சாத்திட்டு படுத்துக்கிறா. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே குடும்பமாக எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. மறுநாள் மீண்டும் ஏன்னா அந்த டாக்டர் ஈவாவை போய் பார்க்குறா. இன்னைக்கு தான் அவரோட ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். அவங்களும் நடந்ததை பற்றி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஏனாவை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் ஏனாவை பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ டேனி கூட உடலுறவு வச்சுக்கும் போது அதை ரசிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஏனா பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கா. எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக தலையை குனிஞ்சிட்டு இருக்க. சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. இப்படி சில கவுன்சிலிங் அங்கே போக ஏனா கொஞ்சம் தேறி வரா. அந்த சமயத்தில் தான் அவங்க அடுத்த தடவை வரும்போது டேனியும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனா கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சிட்டா. டேனியை போய் பார்த்து டாக்டர் ஈவாவை பற்றி சொல்கிறா. நடந்தது எல்லாத்தையும் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், அவங்க தான் இப்போ எனக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோர சம்பவத்திலிருந்து வெளியே வந்துட்டுருக்கேன், உன்னை நாளைக்கு வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல டேனி பதில் பேசாமல் ரூமுக்குள்ளே போயிடுறான். மறுநாள் காலையில் டேனி ஸ்கூலுக்கு போகும்போது திரும்பவும் ஏனா டாக்டர்கிட்ட போகிறத பற்றி அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறா. ஆனால் டேனி இப்போவும் பதில் சொல்லாமல் காரில் கிளம்பி போகிறான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கு மூடு இல்லை. அதனால் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறான். எப்படியோ ஆனா டேனி கிட்ட பேசி பேசி அன்னைக்கு அவனை கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வரா. ஆனா கிட்ட கேட்ட மாதிரியே பல கேள்விகள் டேனி கிட்டமும் டாக்டர் ஈவா கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் டேனி ப்ராப்பராக பதில் சொல்கிறான். அப்போ தான் ஆனா கிட்ட கேட்ட அதே கேள்வியை டேனி கிட்டும் கேட்குறாங்க. உங்கள் அக்கா கிட்ட உறவு வச்சுக்கிட்டதை நீ ரசிச்சியா அப்படின்னு. இந்த கேள்வி கேட்டோடனே டேனி சட்டுன்னு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். ஆனால் டாக்டர் ஈவா அவனை பின்தொடர்ந்து வந்து எங்கிட்ட உண்மையாக சொன்ன
சொன்னால் மட்டும்தான் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரசித்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ போய் காரில் வெயிட் பண்ணு, உங்கள் அக்கா 10 நிமிஷம் கழிச்சு வருவா அப்படின்னு சொல்லிட்டு டேனியோட பதிலை ஆனா கிட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ ஆனா காருக்குள்ளே வந்து உட்கார டேனிக்கு புரிஞ்சு போச்சு, டாக்டர் கிட்ட தான் சொன்ன விஷயத்தை எல்லாம் டாக்டர் ஆனா கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. 2 பேரும் அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை ஒருத்தர்கிட்ட இறக்கி வச்சுட்டாங்கல்ல. இப்போ அவங்க நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அக்காவும் தம்பியும். அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு. அந்த என்கேஜ்மெண்ட்டில் ஆனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த ஃபங்க்ஷன்லேயே சந்தோஷமாக இல்லாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனி தான். அக்காவையே வெறிச்சு பார்த்து உட்காந்துருக்கான். ஆனாவும் டேனியை நோட்டீஸ் பண்ணுறா. ஆனால் அப்போதைக்கு அவள் எதுவும் பேசிக்கல. மறுநாள் டேனி டாக்டர் ஈவாவை மீட் பண்ணுறதுக்காக அவள் கிளினிக்கு போனால் டாக்டர் ஈவா வெளியூர் போயிருக்கிறதாகவும் 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு அவங்க அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க. டேனி இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்து அவன் மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு ஆனாக்கு புரிஞ்சு போகுது. அவன் ரூமுக்கு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு டேனி, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நடந்த அந்த தவறான சம்பவத்தை நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் செஞ்சேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நமக்குள்ள நடந்தது ஒரு வித விபத்து. அதை மறக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இது ரொம்ப தப்பு டேனி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரூமை விட்டு வெளியே போகிற சமயத்தில், எனக்கு அறிவுரை சொல்கிறையே, நீ என்ஜாய் பண்ணலையா அப்படின்னு டேனி அவளை பார்த்து கேட்க, அதுக்கு பதில் சொல்லாமல் ஆனா மௌனமாக தலையை குனிஞ்சபடி வெளியே போயிடுறான். டேனிக்கு சதா சர்வ காலமும் அவங்க அக்காவை அனுபவிச்சதே தான் மனசுக்குள்ளே வந்து வந்து போகுது. அந்த காட்சியை அவனால் மறக்க முடியல. அவள் கூட அவன் பண்ண சம்பவத்தையும் அவனால் மறக்க முடியல. இது அவன் மனசுக்குள்ளே வந்து வந்து போயிட்டுருக்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான். அன்னைக்கு நைட்டு ஆனா அவன் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்க மெதுவாக ரூமுக்குள்ளே வர்றான். இவனை பார்த்தோன்னே திடுக்கிட்டு எந்திரிச்ச ஆனா என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறா. ஆனால் வந்தவன் எதுவும் பேசாமல் அவளை பலவந்தமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அவளும் முரண்டு பிடிச்சி பார்க்குறான், அவனை தள்ளி விட்டு பார்க்குறான். ஆனால் வெறி பிடிச்ச மாதிரி அவளை பந்தாடுறான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆனா ரொம்ப வருத்தமாக அவள் காரில் உட்காந்துருக்கா. ஆனால் டேனி ரொம்ப ரிலாக்ஸாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனோட அத்தனை பாரத்தையும் ஆனாவோட மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டான். என்ன பண்ணலான்னு யோசிச்ச ஆனா முதல்ல கிளம்பி போய் சாமை பார்க்குறா. இந்த தடவை என்னடி சொல்ல போகிற அப்படின்னு சாம் கேள்விக்குறியாக கேட்குறான். ஏன்னா ஆனாவோட முகத்தில் டன் கணக்கில் குழப்பம் இருக்கிறத சாம் கவனிக்கிறான். நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல சாம், நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். இந்த கல்யாணத்தை ரொம்ப சீக்கிரத்திலேயே நடத்தி முடிக்கலாம். நான் அந்த வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரத்தில் இங்கே வரணும் அவ்வளவுக்கும் எனக்கு நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல, ஆகட்டும் சரி அப்படின்னு சாமும் அவளை அரவணைச்சிக்கிறான். இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா டேனி ரொம்ப மூட் அவுட்டாகவே சுற்றிட்டு இருக்கான். கேட்ட கேள்விக்கு பதில் கூட சரியாக சொல்லாததால் அவங்க அம்மாவும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, டேனி உங்கள் அக்கா கல்யாணம் 2 நாளில் நடக்க போகுது. என்ன நினச்சாங்களோ தெரியல, மாப்பிள்ளை வீட்டில் உடனடியாக கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்னடா பண்ணுறது? நீயும் எல்லாத்துக்கும் கூட நேர்ந்து கலந்து போனாதாண்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கூட பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறத பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஏதேதோ எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. சொன்ன மாதிரியே 2 நாளில் ஆனாவும் சாமும் கல்யாணத்தை முடிக்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டேனி தான் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். அவன் ஆனாவை பார்க்குற பார்வையே சரியில்லை, ரொம்ப தப்பாக பார்க்குறான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அக்காவை தன்னோட லவ்வராக்கிக்கணும் அப்படின்னு பலவிதமாக யோசிக்கிறான். ஆனால் அதையெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியாததால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் தன் சொந்த அக்கா மேலேயே அவனுக்கு காதல் அதிகமாகுது. கல்யாணத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க டேனி மட்டும் ஒரு நடைபணமாக சுற்றிட்டு இருக்கான். அப்போ தான் சாம் டாய்லெட்டுக்கு போகிறத பார்க்குறான். அவன் பின்னாடியே வந்த டேனி அவனை கொல்றதுக்கு ஆல்ரெடி அவன் கோட் பேக்கெட்டில் கத்தி வேற வச்சிருக்கான். அடப்பாவி, உச்சா போயிட்டு இருந்த டேனியை ஓங்கி குத்திடலாம் அப்படின்னு பக்கத்தில் வர்றான். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்குள்ள அவனுக்கு கையில் நடுக்கம் வர ஆரம்பிச்சிருது. டேனியால் அவனை கொல்ல முடியல. அதனால் அப்படியே திரும்பி வந்துடுறான். இந்த சமயத்தில் தான் அங்கே எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸ் பரிமாறிட்டு இருக்க வெயிட்டர்கிட்ட இருந்து ஒரு சரக்கு கிளாஸை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு எங்கே வரான்னு பாருங்க, நேராக பாத்ரூம்குள்ளே தான் வரான். பாத்ரூம்குள்ளே போனவன் அவன் தம்பியை கையடிக்க ஆரம்பிக்கிறான். கையடிச்சு அவன் தம்பியில் இருந்த லஸ்ஸியை எல்லாத்தையும் அந்த சரக்கு கிளாஸுக்குள்ளே கொட்டுறான். கொட்டி நல்லா கலந்துட்டு வெளியே வந்து, இந்தாங்க மாமா, இது ரொம்ப ஸ்பெஷல், நானே உங்களுக்காக கலக்கினது அப்படின்னு அவன் லஸ்ஸியை கலக்கி வச்ச அந்த சரக்கை அவனுக்கு கொடுக்க, அந்த மட சாம்பிராணி சாமும் நம்ம மாப்பிள்ளை நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஏதோ கலந்துருக்கான்னு சொல்லிட்டு அதை வாங்கி முடக்குன்னு குடிச்சிட்றான். அப்பாடா, எப்படியோ மாமாவை பழி வாங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன திருப்தியோட டேனி அங்கேருந்து போகிறான். மறுநாள் காலையில் மணப்பெண்ணை கூப்பிட்டுட்டு சாம் அவன் வீட்டுக்கு போகிற சமயம் மாமாவை கட்டி பிடிச்சி வழி அனுப்புகிறான்.
அதே சமயத்தில் அக்காவை கட்டி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளை இறுக்கி கட்டி பிடிக்கிறா. எப்படியோ அவங்ககிட்ட இருந்து விலகி ஆனா காருக்குள்ளே ஏறி உட்கார்றா. இப்போ அந்த காரும் கிளம்புது. தன் காதலியே தன்னை விட்டு போகிறதா டேனி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கு சொந்த அக்கா கொடுமை. இந்த நாய்க்கு ஏற்கனவே மரியான ஒரு காதலி வேறு இருக்கா. அந்த காதலி கூடவும் இவன் பெருசாக இப்போ கான்டாக்டில் இல்லை. அவளையும் கழட்டி விட்டுட்டான். சதா சர்வ காலமும் ஏனாவை பற்றின நினப்பு தான் அவனுக்கு. ஆனால் டேனி பார்த்தீங்கன்னா ஏனா மேலே தனக்கு இருக்கிற காதலை ஓப்பனாகவே ஏனா கிட்ட சொல்லிட்டான். ஆனால் இந்த ஏனா பாருங்க, அவளும் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை ரொம்ப ரசித்து தான் பண்ணியிருக்கா. ஆனால் இது வரைக்கும் டேனி கிட்ட உண்மையை அவள் ஒத்துக்கவே இல்லை. அவளுக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சொசைட்டிக்கு பயந்து அந்த விருப்பத்தை அவள் மனசோட வச்சு புதைச்சிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் பிறந்த வீட்டில் இருந்தால் எங்கே தானே டேனியை போய் மேட்ரு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் உடனடியாக கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சேமை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி இப்போ கிளம்பியாச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களை கடத்திட்டு போய் இவங்களை வீடியோ எடுத்த அந்த கும்பல் யாரு அப்படிங்கிறதே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவன் சொன்ன மாதிரி இவங்களை படம் எடுத்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வெளியிட்டானா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியல. அப்புறம் எப்படி இந்த கதை தெரிஞ்சு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அக்கா தன்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற அந்த கோபத்தில் டேனி தான் இதை பற்றி வெளியே சொல்லியிருக்கான். அப்படித்தான் இந்த விஷயம் வெளியே வந்து கடைசியில் படமாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.